ஆக்சுவலி டுடே வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஆ மார்க்கெட்டுக்கு இந்த ஓப்பனிங் ஏரியா டைம்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆற பிகினர்ஸ்க்கு ஸ்பெஷலா கிரியேட் பண்ணியிருக்கிற வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க ஆப்ஷன் சைட் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அது ஆப்ஷன்ஸ்லயே ட்ரேடும் பண்றீங்க. பட் அந்த மார்க்கெட் ஓப்பனிங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது ஒரு பிகினருக்கு உடனேலாம் அந்த ஐடியா கிடைச்சிராது. ஓகே. ஸோ இங்க நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில பிரசன்டேஷன் குடுக்குறேன். அத நீங்க ரிப்பீட்டடா பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப அ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நான் சொல்ற இந்த கண்டிஷன் 2த்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன வச்சு எப்படி ட்ரெண்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல நம்மளுடைய பி-ஸ்கொயரோட யூனிக் ஸ்டைல் ட்ரெண்ட் லைன வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. ஸோ இதுல பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2 ஸ்லைடு இருக்கும். அதுல பார்ட் 1ல 4 கண்டிஷன்ஸ், பார்ட் 2ல 4 கண்டிஷன்ஸ். ஓகே. இப்ப இங்க பாருங்க. பார்ட் 1 இந்த கேண்டில் சைஸு, கீ லெவலு, ட்ரெண்ட் லைனு, ட்ரேட் சிக்னல். அதாவது கேண்டில் சைஸ்னா என்ன மாரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது? கீ லெவல் அது சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகுதா? ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகுதா? ஓகே. அண்ட் ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்றப்ப, அந்த கேண்டில் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருக்கா? ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கா? ஓகே. அப்ப இது 3ம் வர்றப்ப, நான் ட்ரேட் சிக்னல் பை பண்ணணுமா? செல் பண்ணணுமா? இல்ல கால் ஆப்ஷன் எடுக்கணுமா? புட் ஆப்ஷன் எடுக்கணுமா? சோ இதுதான் இந்த வீடியோல குடுக்கப் போற ஒரு சம்மரி. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பார்த்திருக்கோம்? பார்ட் 1ல லாங் விக் வித் பையிங் பிரஷர். புரிஞ்சுக்கோங்க. லாங் விக் வித் பையிங் பிரஷர். அது எங்க? சப்போர்ட்ல. ஓகே. அது என்னவா இருக்குது? ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லாங் விக் எங்க ஃபார்மேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது சப்போர்ட்ல இருக்கு. அப்ப ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணணும்னு தெரியணும். இப்ப இங்க பாருங்க. கண்டிஷன் நம்பர் 1. இப்ப லாங் விக் இந்தா இருக்கு. வித் பையிங் பிரஷர். ஓகே. கண்டிஷன் நம்பர் 1ல நான் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் இருக்கு. இப்ப பாருங்க ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கு. அதனால அது அபோவ். புரியுதா? கேண்டில் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருந்தா அபோவ். சோ ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் ரீடெஸ்ட்ல சிஇ போனேன்னா எனக்கு ப்ராஃபிட். நான் வச்சிருக்கிறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே. இத 1 மினிட்ல வச்சு பார்த்தீங்கன்னாவே போதும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல 5 மினிட்ஸ் வச்சுட்டு, அடுத்து வர்ற ஏரியாவ நீங்க 1 மினிட் வச்சு பார்க்கணும். ரீடெஸ்ட்க்கு. ஓகே. சோ லாங் விக் வித் பையிங் பிரஷரு. ஓகே. தென் அது சப்போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். இங்க பாருங்க இது சப்போர்ட் எல்லாமே சப்போர்ட் தான். ஓகே. தென் ட்ரெண்ட் லைனுக்கு மேல. ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் இருக்கான். சோ இந்த மாரி ரிமைனிங் கண்டிஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு கேட்டகரி குடுத்து வச்சிருக்கேன். இத மார்க்கெட் ஓப்பன் பண்றப்ப நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஆப்ஷன்ஸ் வாய்ப்பாடு மாரி. ஓகே. நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம்ல. 16ஆம் வாய்ப்பாடு, அது 20 வரைக்கும் படிச்சிருப்போம்ல. அது மாரி இது ஒரு வாய்ப்பாடு மாரி. இந்த ஃபார்மேஷன் வந்தா இப்படி இத மாரி நீங்க பண்ணீங்கன்னா, ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு லாட் வச்சு நீங்க பேக் டெஸ்ட் எடுங்களேன். மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன? அது எப்படி டிராவல் ஆகுறது தெளிவா இருக்கும். இப்ப கண்டிஷன் நம்பர் 1க்கு இன்னொரு இன்னொரு ஸ்லைடும் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கு. லாங் விக் வித் பையிங் பிரஷர். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரஷர் தான். எங்க? பையிங் பிரஷர். லாங் விக். சப்போர்ட் ஏரியா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ட்ரெண்ட் லைனுக்கு மேல. அப்ப ரீடெஸ்ட் சிஇ. இது 5 மினிட்ஸ். அடுத்த கேண்டில் போறப்ப 1 மினிட். 5 மினிட்ஸ் தான் வச்சிருக்கேன். ரீடெஸ்ட் போறப்ப சிஇல நீங்க 1 மினிட் பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். புரியுதா? இதுக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது. பார்த்தாச்சா? செகண்ட் கண்டிஷன் பாருங்க. லாங் ரெட் லாங் ஸ்ட்ராங் ரெட் பாடி எங்க வருது? ரெசிஸ்டன்ஸ்ல. ஓகே. அது எங்க? ட்ரெண்ட் லைனுக்கு மேலயா? ட்ரெண்ட் லைனுக்கு கீழயா? இப்ப இந்த செகண்ட் கண்டிஷன் ட்ரெண்ட் லைனுக்கு கீழ. பிலோ. அப்ப ரெட் பாடி எங்க இருக்குன்னா, ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருக்கு. ஓகே. இங்க பாருங்க. லாங் ரெட் பாடி இதோட ஜூம் வியூ இங்க வச்சிருக்கேன். ஓகே. இதோட ஜூம் வியூ இங்க இருக்கு. லாங் ரெட் பாடி எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட்டா? இங்க பாருங்க. லாங் ரெட் பாடி ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு கீழ. லாங் ரெட் பாடி ரெசிஸ்டன்ஸ். இது ரெசிஸ்டன்ஸ். ஓகே. சோ ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ரீடெஸ்ட்ல போணும். இந்த இடத்துல நீங்க 1 மினிட்ல போனாலும் சரி, 5 மினிட்ஸ் ரீடெஸ்ட்ல போனாலும் சரி. ஓகே. சோ ஓவரால் காம்பினேஷன் பார்க்குறப்ப இந்த மாரி நீங்க பார்க்க கத்துக்கோங்க. இதுதான் செகண்ட் கண்டிஷன். லாங் ரெட் பாடி ட்ரெண்ட் லைனுக்கு கீழ பிலோ இருக்காங்க. ரீடெஸ்ட்ல நீங்க போகணும். ஓகே. இதோட ஜூம் வியூ. தேர்ட் கண்டிஷன் பாருங்க. லாங் ஸ்ட்ராங் ரெட் பாடி அதேதான்.
இங்க எனக்கு சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுது. அபவ்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேல. புரியுதா? லாங் ஸ்ட்ராங் ரெட் பாடி. இங்க பாருங்க. இந்தா இருக்கு. 17ஆம் தேதி ஓப்பனிங். ஓப்பனிங் தான் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஓப்பனிங்க்கு மட்டும் நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே. சோ 17ஆம் தேதி ஓப்பனிங். லாங் ஸ்ட்ராங் ரெட் பாடி. ஓகே. எங்க சப்போர்ட்ல. சப்போர்ட் இந்த ரெட் பாடியும் சப்போர்ட் தான். ஆனா எங்க இருக்காங்க? லைனுக்கு மேல இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். எந்த ஒரு லாங் ரெட் பாடி ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருந்தா அத பிரேக் பண்ணாத வரைக்கும் அந்த அந்த செல்லர் ஸ்ட்ராங்கா இல்லன்னு அர்த்தம். இவங்க ரெட் தான். இருந்தாலும் ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்காங்க. இத பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் டவுன் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகம். இத பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த இடத்துல இது என்னது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஹேரோ மார்க் காட்டியிருக்கேன் பாருங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க 5 மினிட்ஸ் முடிச்சு அடுத்த ஆஃப்டர் 1 மினிட்ல ரீடெஸ்ட்ல சி தான் போகணும். இல்ல இந்த 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 ரெட் பாடியோட டாப் லைன் மார்க் பண்ணி அதுல நீங்க அதுல கூட சிஇ போலாம். ஏன்னா நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சு போச்சுல. சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி பண்றப்ப மார்க்கெட் ஓப்பனிங்க நீங்க ஹேண்டில் பண்றது ஈஸி. இது வந்து லாங் ரெட் பாடி எங்க இருக்கு சப்போர்ட்ல. ஆனா ட்ரெண்ட் லைனுக்கு மேல. புரியுதா? ட்ரெண்ட் லைனுக்கு மேல அபவ். புரியுதா? சிஇ தான் போகணும். அடுத்து லாங் விக் வித் பையிங் பிரஷர். இங்க பார்த்தது லாங் விக் வித் பையிங் பிரஷர் சப்போர்ட்ல பார்த்தோமா? இந்த 1வது கண்டிஷனோட உல்டா ஆப்போசிட் ஏரியா தான் இது. லாங் விக் வித் பையிங் பிரஷர் எங்க ரெசிஸ்டன்ஸ்ல. ஓகே. அப்ப இது ட்ரெண்ட் லைனுக்கு கீழ வருது. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. 4வது கண்டிஷன். இந்தா இருக்கு. இங்க பாருங்க. ட்ரெண்ட் லைன் லெவல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். லாங் விக் வித் பையிங் பிரஷர். கரெக்ட்டா? 4வது கண்டிஷன் ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்குவோம். இங்க பாருங்க. லாங் விக் வித் பையிங் பிரஷர் எங்க வருது? ரெசிஸ்டன்ஸ்ல. ரெசிஸ்டன்ஸ். ஓகே பாருங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா லாங் விக் வித் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால பையிங் பிரஷர் தான். ஆனா என்ன இது? ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருக்காங்க. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்களேன். ட்ரெண்ட் லைனுக்கு மேல ரெட் இருந்தாலும் மார்க்கெட் கீழ வரல. கீழ பையிங் பிரஷர் இருந்தாலும் மார்க்கெட் மேல போல. அப்ப தீர்மானிக்கிறது எது? ட்ரெண்ட் லைன் தான். அப்ப லாங் விக் வித் பையிங் பிரஷர் இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் அப்ப அந்த இடத்துல ரீடெஸ்ட் பிஇ தான் போகணும். ஏன்னா இங்க ஃபோக்கஸ் ஏரியா ட்ரெண்ட் லைன் தான். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்க ஓப்பன் ஆகுதுன்னு தெரியணும். என்ன கேண்டில்ல ஓப்பன் ஆகுதுன்னு தெரியணும். பையிங் பிரஷரா, செல்லிங் பிரஷரா, லாங் கிரீன் பாடியா, லாங் ரெட் பாடியா, ட்ரெண்ட் லைனுக்கு கீழயா, ட்ரெண்ட் லைனுக்கு மேலயா. இந்த 6, 7 ஃபார்முலாவ நீங்க மார்க்கெட் ஓப்பனிங்ல ஃபார்முலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸி. இப்ப நான் குடுக்குற ஸ்லைடே உங்களுக்கு போதும். இந்த ஸ்லைடு யாருக்கெல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். யூஸ் பண்ணி நல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. சோ 4வது கண்டிஷன் புரிஞ்சதா? இப்ப நெக்ஸ்ட் பார்ட் 2. இப்ப பார்ட் 1 பார்த்தோமா? பார்ட் 1ல 4 இதையும் பார்த்தோம். லாங் விக் வித் பையிங் பிரஷர், லாங் ஸ்ட்ராங் ரெட் பாடி, ரெசிஸ்டன்ஸ்ல, லாங் ஸ்ட்ராங் ரெட் பாடி, சப்போர்ட்ல, லாங் வித் பையிங் பிரஷர், ரெசிஸ்டன்ஸ்ல. இது 4ம் பார்ட் 1. பார்ட் 2 பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. அதே தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லாங் ஸ்ட்ராங் கிரீன் பாடி சப்போர்ட். ஓகே. எங்க வரணும்? ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருந்தா என்ன பண்ணணும்? ஓகே. லாங் ஸ்ட்ராங் கிரீன் பாடி சப்போர்ட்ல. எங்க இருக்கு? இங்க பாருங்க. ட்ரெண்ட் லைன நான் டிரா பண்ணிட்டேன். இது ஓப்பனிங் பாருங்க. இந்தா இருக்கு 15ஆம் தேதி டேட் போட்டிருக்கேன். ஓப்பனிங்ல எனக்கு லாங் ஸ்ட்ராங் கிரீன் பாடி தான் வந்திருக்கான். ஆனா நான் வரைஞ்ச ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருக்கான். இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் மேல இருந்து கீழ ஓப்பனிங் கிரீன் பாடியா இருந்துச்சுன்னா, இந்த பாருங்க இந்த சப்போர்ட்டுக்கு இந்த சப்போர்ட் எடுத்தான்னா, இத பிலீவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருந்தா பிலீவ் பண்ணாதீங்க. ட்ரேட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு இந்த இந்த கேண்டில பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா பிஇ போறது பெஸ்ட். இல்லனா இந்த இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா சிஇ போறது பெஸ்ட். ஓகேவா? சோ இது சப்போர்ட் தான். ஒன்ஸ் இந்த ஏரியாவ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் போறது பெஸ்ட். இல்லனா இந்த லைன பிரேக் பண்ணதுக்கு பிறகு போறது பெஸ்ட். இந்த கண்டிஷனுக்கு என்ன போட்டிருக்கோம்? லாங் ஸ்ட்ராங் கிரீன் பாடி சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கீழ இருக்கு. அதுதான் இங்க மைனஸே. ஓகே. இந்த லைனுக்கு கீழ இவங்க இருக்காங்க. இதுவே இது ரெட்டா இருந்தா இங்க இதோட ஓப்பனிங் இதோட ட்ரெண்டே வேற. இவ்வளோ நேரம் சைடு வேஸா குடுத்திருக்க மாட்டான். சர்ருன்னு இறங்கியிருப்பான். பிகாஸ் ஆஃப் ஓப்பனிங் கேண்டில் தான் யாரு நீயா நானா? பையரா செல்லரான்றது தீர்மானிக்கிறது. அப்படியே அடிச்சு ஏறுவாங்க. பையர் உள்ள வந்துட்டான்னா சல்லு சல்லு சல்லுன்னு ஆர்டர் விழுகும். ஓகே. சோ ட்ரெண்ட் லைனுக்கு ஏத்த மாரி கேண்டில் ஃபார்மேஷன பார்த்து பண்ணுங்க. இது கண்டிஷன் நம்பர் 1. ஓகே. லாங் கிரீன் பாடி சப்போர்ட்ல ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருந்தா டோன்ட் கோ சிஇ வெயிட் ஃபார் ஓப்பன் லெவல் பிரேக். ஓகே. இப்ப அடுத்த கண்டிஷன் லாங் விக் வித் செல்லிங் பிரஷர் எங்க ரெசிஸ்டன்ஸ்ல.
ஓகே. லாங் விக் வித் செல்லிங் பிரஷர் ரெசிஸ்டன்ஸ்ல. ஓகே. கண்டிஷன் நம்பர் 2 இங்க பாருங்க. 18ஆம் தேதி ஓப்பனிங் வச்சிருக்கேன். லாங் விக் வித் செல்லிங் பிரஷர் கேண்டில். ட்ரெண்ட் லைன் பாருங்க. இந்த விக்ல இருந்து இந்த விக்க கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் லைன் மேல இல்லாம கீழ தான் இருக்கான். அப்ப இந்த இடத்துல ரீடெஸ்ட்ல நான் பிஇ போறது பெஸ்ட். ஓகே. பிஇ போறது பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரமும் உங்களுக்கு 1 மினிட்ல தான் ரீடெஸ்ட் குடுக்கும்னு சொல்ல முடியாது. 5 மினிட்ஸ்லயும் குடுப்பான். ஓகே. சோ நீங்க அந்த கேண்டில்ஸ்க்கு ஏத்த மாரி மூவ்மெண்ட் கரெக்ட்டா கிடைக்கிறப்ப மேட்ச் பண்ணி ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். நம்ம கடவுள் கிடையாது. எல்லா டைமும் எல்லா நேரமும் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு. சோ அந்த லெவல் தெரிஞ்சு போச்சா, அப்ப அதுக்கேத்த மாரி நீங்க வொர்க் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இருக்கான். லாங் ரெட் பாடி, செல்லிங் பிரஷர் தான் இருக்கு. அப்ப நான் இன்னைக்கு பி தான் போறேன். அப்ப ரீட்ரேஸ்ல எடுக்கிறது எனக்கு பெஸ்ட். அது 1 மினிட்டா, 5 மினிட்டா ஓப்பனிங் வச்சு நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணணும். அப்ப இந்த லெவல பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நான் எடுத்தது பெஸ்ட். ரீடெஸ்ட்ல போணும். பி. ஓகே. இது கண்டிஷன் நம்பர் 2. எது? லாங் ரெட் பாடி, ட்ரெண்ட் லைனுக்கு கீழ பிலோ. கண்டிஷன் பிலோ தான் வச்சிருக்கேன். பிஇ தான். கோ பி வித் ரீடெஸ்ட். அடுத்து லாங் விக் வித் செல்லிங் பிரஷர். சேம் செல்லிங் பிரஷர். ஆனா இங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலா சப்போர்ட். ஓகே. கண்டிஷன் நம்பர் 3. அந்த கண்டிஷன் நம்பர் 2 ஓட ஒன் மோர் சார்ட். இங்க பாருங்க. ஓகே. கண்டிஷன் நம்பர் 3 லாங் விக் வித் செல்லிங் பிரஷர். ஆனா எங்க இருக்கு? சப்போர்ட். லாங் விக் வித் செல்லிங் பிரஷர். ஆனா எங்க ஓபன் ஆயிருக்கான்? கீழ லெவல் சப்போர்ட்ல இருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு மேல. ஓகே. லாங் விக் இந்த ஆரோ மார்க் பண்ணியிருக்கிறது லாங் விக் வித் செல்லிங் பிரஷர். பட் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க இருந்து இந்த லெவல கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். அப்ப ட்ரெண்ட் லைன் மேல இருந்தா என்ன ரெட் பாடியா இருந்தாலும் கீழ வரமாட்டான். இதுக்கு ப்ரீவியஸா அந்த பார்ட் 1ல கூட நான் சொல்லியிருந்தேன். இவ்வளவு பெரிய ரெட் பாடி எடுத்து புட் ஆப்ஷன் போட்டிருப்பீங்க, மாட்டியிருந்திருப்பீங்க. எப்பயுமே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா ரீடெஸ்ட்ல போங்க. ஓகே. 1 மினிட் எடுக்கிறது வேற, 5 மினிட்ஸ் எடுக்கிறது வேற. ட்ரேடா அந்த மினிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஓகே. சோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல செல்லிங் பிரஷர் கேண்டில் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ட்ரெண்ட் லைன் இருக்கனால மார்க்கெட் அத ஒரு சப்போர்ட்டா எடுத்து மேல ஏறும். அப்ப இந்த இடத்துல சிஇ தான் போகணும். அது ரீடெஸ்ட்ல போங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ரெட் இருக்கா? இந்த ரெட் தான் எனிமி கேண்டில். அப்ப இந்த ரெட்டுக்கு மேல ஒரு ஒரு லைன மார்க் பண்ணி வச்சுட்டு, அத பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கூட போங்க. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெவல்ல டார்கெட் வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த ஃபார்முலா டேபிள கரெக்ட்டா காலையில ஓப்பனிங் அப்ப பார்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரியா? கண்டிஷன் நம்பர் 3. ஓகே. லாங் ரெட் பாடி, சாரி செல்லிங் பிரஷர் இருந்தாலும் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? ரெசிஸ்டன்ஸ்ல. கரெக்ட்டா? சாரி சப்போர்ட்ல. லாங் விக் வித் செல்லிங் பிரஷர் சப்போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் இருக்கு. சோ அப்ப நான் வந்து கோ சிஇ வித் ரீடெஸ்ட். சோ மொத்தம் ஒரு 7 கண்டிஷன்ஸ் பார்த்திருக்கோம். இந்த ஃபைனல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது லாங் விக்கா இருந்தாலும் சரி, லாங் ரெட் பாடியா இருந்தாலும் சரி, லாங் கிரீன் பாடியா இருந்தாலும் சரி. இந்த ஏரியா இன் பிட்வீன் ஏரியால இருந்துச்சுன்னா, ட்ரெண்ட் லைன் கிடைக்காம இருந்துச்சுன்னா, ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்க்கு. ஐ மீன் ஒரு 1/2 அன் ஹவர்க்கு. அதாவது நம்ம ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சிருப்போம். அங்க ஓப்பன் ஆயிருக்காது. மேல ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சிருப்போம். அங்கேயும் ஓப்பன் ஆயிருக்காது. இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆயிருப்பான். அப்ப அந்த ட்ரேட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு இந்த மாரி பண்ணீங்கன்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வர கன்ஃப்யூஷன அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இந்த பார்ட் 1 2 ஸ்லைடு குடுத்திருக்கேன். 8 கண்டிஷனு. சோ இத வந்து ஓப்பனிங் அப்ப நீங்க இந்த மாரி வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 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 ஐடியா கிடைக்கும். ஓகே.